ஒரு புறம் ஊரையே சாம்பல் ஆக்கக்கூடிய இரண்டாம் உலக போர் காலத்து ஒரு ராட்சத வெடிகுண்டு. இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இந்த வெடிகுண்டு குழப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ஊர்ல இருக்கிற பெரிய பேங்கை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சிருக்கிற ஒரு புத்திசாலித்தனமான கொள்ளை கூட்டம். இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் இடையே நடக்கிற சீட்டு எஜ்ஜி ரேஸ் தான் படமே. அந்த படம் தான் 2025 வெளிவந்த ஃபூஸ். ஹாலிவுட்ல வெளியாகி ரீசெண்டா பேசப்பட்டுக்கிட்டு வர இந்த படத்தோட கதை என்ன, படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல டீடைல்டா தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா லண்டன்ல இருக்கிற ஒரு இடத்துல பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தொழிலாளர்கள் குழி தோண்டிக்கிட்டு இருக்கும் போது இரண்டாம் உலக போர் காலத்து ஒரு ராட்சத வெடிகுண்டு ஒண்ணு அவங்களுக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் அந்த ஊரு பதற்றமான சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. இதுக்கப்புறம் மிலிட்ரி மற்றும் போலீஸ் அந்த இடத்துக்கு வந்து அந்த நகரத்தோட மக்களை பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு காலி பண்ணி கொண்டுகிட்டு போறாங்க. இந்த குழப்பமான சிச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்டு தியோ ஜேம்ஸ் மற்றும் அவங்களோட ஆட்கள் ஊர்லயே பெரிய பேங்க ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு புறம் பாம செயலிழக்க வைக்க போராடிக்கிட்டு இருக்கிற மிலிட்ரி, இன்னொரு புறம் பேங்க்ல புகுந்து கோடிக்கணக்கான வைரம் மற்றும் பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு புத்திசாலித்தனமான கொள்ளை கூட்டம். இதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாதைகளும் எப்படி ஒன்னா வந்து முட்டுது, அந்த பாம் வெடிச்சதா இல்லையா, கொள்ளையடிக்கப்பட்ட வைரமும் பணமும் என்ன ஆனிச்சு அப்படின்னு அடுத்தடுத்து சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா படத்தோட யூனிக் கான்செப்ட் தான். பேங்க் கொள்ளை த்ரில்லரையும் வெடிகுண்டு மிரட்டல் த்ரில்லரையும் ஒரே கான்செப்ட்ல கொண்டுகிட்டு வந்து புதுவித ஒரு அனுபவத்தை கொடுத்தது படத்துல நல்லாவே இருக்கு. படத்தோட இயக்குனர் டேவிட் மெக்கன்சியோட அந்த சிக்னேச்சர் ராவான மேக்கிங் ஸ்டைலும் மற்றும் விறுவிறுப்பும் படத்துல சூப்பராகவே இருக்கு. படத்துல பாம செயல் இழக்க வைக்க வர மிலிட்ரி ஆபீசர் கதாபாத்திரத்துல நடிச்ச ஆரோன் டெய்லர் ஜான்சன் ஆகட்டும், பேங்க் கொள்ளையர் கதாபாத்திரத்துல நடிச்ச தியோன் ஜேம்ஸ் ஆகட்டும், இவங்க ரெண்டு பேருமே தங்களோட கதாபாத்திரத்தை ரொம்பவே பிரமாதமா ஏத்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் 1 மணி நேரம் 30 நிமிஷம் இருக்கக்கூடிய சின்ன படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட முதல் 45 நிமிஷத்துல பாம செயலிழக்க வைக்கிற காட்சிகளும் பேங்க கொள்ளையடிக்க திட்டம் போடுற காட்சிகளும் வரும். அது நம்மள சீட்டின் நுனிக்கு நல்லாவே கொண்டுகிட்டு வருது. படத்தோட பின்னணி இசையும் கேமரா ஒர்க்கும் அந்த பதற்றமான சூழ்நிலைய நமக்கு வீட்டிலேயே கொண்டுட்டு வருது. இந்த படம் இங்கிலீஷ்லயே இருந்தாலும் வசன காட்சிகள் ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரியும் படத்தோட கனெக்ட் ஆகிற மாதிரியும் தான் இருக்கு. குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடைவேளைக்கு அப்புறம், அதாவது படத்தோட செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த படம் சாதாரண ரிவெஞ்ச் ஆக்ஷன் கதையா மாறிடுது. இது நமக்கு சின்ன ஒரு ஏமாற்றமா தான் இருக்குது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த விறுவிறுப்பும் கிரிப்பும் செகண்ட் ஹாஃப்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம், கொள்ளையடிக்கிற காட்சிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரைக்கதை அப்படியே ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிருது. சாம் ஒர்த்திங்டன் மாதிரி ஒரு நல்ல நடிகர் இந்த படத்துல இருந்தாலும் அவருக்கான ஸ்கிரீன் டைமிங்க இன்னுமே கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்திருக்கலாம். படத்துல கதாபாத்திரங்களோட பின்னணிக்கு போதுமான அளவுக்கு முக்கியத்துவம் இவங்க தராதனால சில சைடு கேரக்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. படத்தோட கிளைமேக்ஸ்ல ஒரு சண்டை காட்சி ஒண்ணு வரும். அதை இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இவங்க கொண்டுகிட்டு வந்திருக்கலாம். நீங்க அதிரடியான சண்டை படங்களை விரும்பி பாக்குறவங்களா இருந்தா இந்த படம் பார்க்கும்போது சில இடங்கள்ல ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குற ஃபீல் ஏற்படதான் செய்யும். ஓவராலா இந்த ஃபியூஸ் படம் ஒரு விறுவிறுப்பான பேங்க் கொள்ளை மற்றும் அதிரடி த்ரில்லர் கலந்த படம். கதையில பெரிய ட்விஸ்ட் இல்லைனாலும் திரைக்கதை உங்களை முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காம கொண்டுகிட்டு போகும். இந்த படம் யார் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஹீட்டு, த ஹர்ட் லாக்கர், அப்புறம் மிலிட்ரி பேஸ்டு ஆக்ஷன் த்ரில்லர் படங்களை விரும்பி பார்க்கறவங்களா இருந்தா இந்த படம் உங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. விருப்பப்படுறவங்க பாருங்க. என்னோட சேனல்ல இருந்து இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். 10க்கு 6.2 ரேட்டிங் கொடுக்கலாம். படம் ஃபேமிலி வாட்சபிள். விருப்பப்படுறவங்க பாருங்க. இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டீங்கன்னா
என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ என்னோட மூவி கிரிட்டிக் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க. அப்பதான் இந்த மாதிரியான தரமான ரிவ்யூஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நாம வேற ஒரு ரிவ்யூல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.